நல்லாட்சி கொடுக்கறதா நினைச்சாரு, நல்லாட்சி கொடுக்க நம்பினாரு, நல்லாட்சியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. எந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியுமா? ஊரே களி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மக்களே, ஈரோடு கிழக்கில் இந்த 10 நாள் நாங்கள் செய்கிற பிரச்சாரம் இந்த உதயசூரியன் சின்னத்திற்கு வைக்கக்கூடிய கடைசி கருமாதியாக இருக்க வேண்டும். அவனுக்கு முடிஞ்சிருச்சு 4 வருஷம் ஆட்சி. 3 முடிச்சல 3 தான். இல்லத்தரசி 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் மகனுக்கு 1000 ரூபாய். இந்த 3 தவிர ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் போய் யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஐயா நம்ம நல்ல பொற்கால ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கய்யா. அது நம்பிட்டாப்ல. அதோட கங்கா சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாறிட்டாங்கிற மாதிரி நல்லாட்சி கொடுக்கறதா நினைச்சாரு, நல்லாட்சி கொடுக்க நம்பினாரு, நல்லாட்சியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. எந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியுமா? ஊரே களி ஊத்திக்கிட்டு இருக்கு. அவர் அங்க தனியா போயிட்டு இருக்காப்ல. ஊரே களி ஊத்துது. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்கு இன்னும் சரியான தீர்வு காணல. பழந்தூர்ல மக்கள் போராடுறாங்க, மின்சார ஊழியர் போராடுறாங்க, செவிலி தாய்மார்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, மீனவர் போராடுறாங்க. 2013 டெட் எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க. 2013 ஓய்வு பெற்ற ஓட்டுநர் நடத்துனர் பென்ஷன் கட்டு போராடுறாங்க. அதுக்கு சம்பளம் போட துப்பட்ட பக்கெட்ட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அரசு 8 லட்சம் கோடி கடன் வாங்கிய இந்த அரசு 3 லட்சம் கோடிய ஆட்டைய போட்ட இந்த திமுகவுக்கு உங்கள் ஓட்டா இல்லை அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஓட்டா என்பதை மாநில தமிழர்கள் சிந்தித்து பாருங்கள். இனத்தின் வரிதாகி வைக்கிற எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களித்து அக்கா சீதா லட்சுமியை வெல்ல வையுங்கள். சட்டமன்றத்தில் இந்த ஓராண்டுக்குள்ளே அவள் செய்கிற புரட்சி 2026 நாம் தமிழர் சொல்லிய எழுச்சியின் தொடக்கமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.